Now let us see the function of the tubules. So tubules என்னென்னலாம் பார்த்தோம்? டோட்டலாக வந்து I think it is sort of 4 different tubules பார்த்துருப்போம். முதல்ல ஸ்டார்டிங்கில் இருக்கிறது கிளாமரில் பக்கத்தில் இருக்கிறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸு. அதுக்கு அடுத்து வந்து ஹேர்பின் மாதிரி ஹென்லிஸ் லூப்பு. அதுக்கு அடுத்து வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸு. அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுறது கலெக்டிங் டியூபியூல்ஸ். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸையும் நம்ம வந்து மேலாப்பில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ஸ் ஹேவ் நியூமரஸ் மைக்ரோவில்லே. மைக்ரோவில்லைன்னு குட்டியாக உள்ளுக்குள்ளே இருக்கும், ப்ரஷ் மாதிரி இருக்கும், ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம். அது வந்து அந்த இதெல்லாம் ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். விச் இன்க்ரீசஸ் சர்ஃபேஸ் ஏரியா அவைலபிள் ஃபார் ரீஅப்சார்ப்ஷன். The process of reabsorption, mostly 65%, takes place within proximal convoluted tubules. Nearly all the essential nutrients, 70 to 80% of the electrolytes and water, reabsorb iron. Proximal convoluted tube also helps in absorption of the bicarbonates from the filtrate. Bicarbonates எதுக்குன்னா அந்த அசிடிக் ஆல்கலைன் நேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் பைகார்பனேட்ஸ் எடுக்குது. Selective secretions of hydrogen, ammonia and potassium takes place here to maintain the pH and ionic balance of the fluid. So bicarbonate reabsorb பண்ணுது, பட் ஹைட்ரஜன் அம்மோனியா பொட்டாசியமை வெளியில் அனுப்புது. ஓகே, ஸோ இதில் நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் வந்து அதுலேருந்து போகிறது தான் ஹென்லீஸ் லூப். ஹென்லீஸ் லூப் வந்து அப்படி நம்ம சின்ன டியூபு, அதை ரிலேட்டடாக நம்ம படிப்போம். இப்போ reabsorption of the Henle'S loop besides the play it's an important role in the maintenance of the high osmotic இது of the medullary interstitial fluid. The two portions of the loop வந்து plays important role in the osmoregulation. ரெண்டு போர்ஷன் என்னது? டிசெண்டிங் ஒன்று, அசெண்டிங் ஒன்று. ஸோ கார்டெக்ஸ்லேருந்து மெடுலா வரைக்கும் உள்ளே போகிறது வந்து டிசெண்டிங், அசெண்டிங் ஒன்று. ஸோ டிசெண்டிங்கில் என்ன வருது? வாட்டர் இஸ் ரீஅப்சார்ப்ட் ஹியர் டியூ டு increasing osmolarity of the interstitial fluid, but sodium and other electrolytes are reabsorbed here. This concentrates the filtrate in the moves down. Okay, so next on the ascending limb la enna nadakudunu paapom. The segment in the is impermeable to water but permeable to potassium, chloride and sodium, and partially permeable to urea. Thus, in a thick ascending limb of the loop of Henle, sodium, potassium, magnesium, chloride are reabsorbed. Therefore, the concentrate filtrate passes upwards. It gets diluted due to the passing out of the electrolytes to the medullary fluid of the kidney. So, next distal convoluted tubules. அதில் distal convoluted tubules என்ன நடக்குன்னு பார்ப்போம். So, proximal convoluted tubules பார்த்துட்டோம், Henle's loop பார்த்தாச்சு. இப்போ வந்து distal convoluted tubules. ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம். உடம்புல இருக்கிற அந்த உப்பு சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் சோடியம் ஃப்ரம் ஃபில்ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஒரு கெமிக்கல் வந்து இருக்கிறனால இந்த சோடியம் வந்து ரீஅப்சார்வ் ஆகுது. ஆல்டோஸ்டிரான் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் ஹியர். அது பாடியில் எல்ஸ்வேர் ஆக ப்ரொடியூஸ் ஆகும். அதிலிருந்து அது பாடியில் இருக்கிறனால இட் இஸ் ரீஅப்சார்ப்ட். வாட்டர் இஸ் ஆல்சோ ரீஅப்சார்ப்ட் ஹியர் with the associated secretion of potassium, hydrogen ion, ammonia and chloride and bicarbonate, and also the reabsorbed here. It is necessary to maintain pH and the sodium potassium balance in the blood. This makes the filtrate isotonic to the blood plasma. Okay, so in the picture பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் எந்தெந்த இடத்துல வந்து distal convoluted tubule என்ன நடக்குது, proximal convoluted tubule என்ன நடக்குது, loop of Henle என்ன நடக்குது. Then let us study about the collecting duct. This duct extends from the cortex of the kidney to inner parts of the medulla and is highly permeable to water. Thus, a considerable amount of water is reabsorbed here under the influence of ADH to produce concentrated filtrate. ADH தான் வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். எங்கேருந்து வருது? பிரெயின்லேருந்து வருது, ஹைப்போதலாமஸ்லேருந்து. Sodium ions are also reabsorbed here. As release of the aldosterone increases the permeability of the wall to distal convoluted tube for sodium ions. So aldosterone ஞாபகம் வச்சுக்கோங்க. Collecting tubules allows passage of small amount of urea into the medullary interstitial tissue to maintain the osmolarity.
It also plays an important role in maintenance of the pH and ionic balance of the blood by selective secretions of hydrogen ion and potassium ion. Therefore, the filtrate is now becomes urine. So, the collecting duct அப்புறம் தான் it is called urine. அதுக்கு முன்னாடி வந்து it is not called as urine. ஸோ இந்த கலெக்டிங் டக்டில் இருந்து டைரெக்டாக நம்ம வெளியில் வரதான் யூரின் ஆகும். திஸ் யூரின் இஸ் ஐசோடானிக் டு மெடுலரி ஃப்ளூயிட் அண்ட் ஹைப்பர்டானிக் டு த பிளட். ஸோ பிளட்டு கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர்டானிக்காக இருக்கும். பட் மெடுலரி ஃப்ளூயிட், அதாவது இதில் வந்து மற்ற எல்லா ஃபில்டரான ஃப்ளூயிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இனிஷியலாக அதோட இது வந்து ஐசோடானிக்காக இருக்கும். ஆஸ்மோ ரெகுலேஷன். ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்னது? ஸோ ஒரே லெவலில் கெமிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன். த காம்போசிஷன் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மோர் பை த அவுட்புட் த்ரூ த கிட்னி தேன் பை த இன்டேக் வயா த கட். நம்ம தண்ணியோ மோரோ சிலர் டாஸ்மாகில் இருக்கிறது குடிக்கிறது, இந்த மாதிரி எதை உள்ளே குடித்தாலும் வெளியில் போகிறது வந்து கிட்னி வந்து ப்ராப்பராக வந்து தேவையில்லாதெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடும். ஸோ அதை அனுப்பிச்சா தான் பாடியை வந்து ஒரே ஆஸ்மோமோலட்டில் மெயின்டைன் பண்ண முடியும். Therefore, the kidneys are important guardian of the internal environment. By means of the regulated production of urine from blood and nephron, carry out the dual process of excretion and osmoregulation. The two types of nephrons, differing both in the position to the kidney and in the length of the loop of Henle, play an important role in osmoregulation. Cortical nephrons function most importantly when the water supply is normal or excessive. Juxtamedullary nephron works when water is in short supply. So short supply இருக்கும்போது juxtamedullary nephron தான் மெயினாக ஒர்க் பண்ணுறது.